வணக்கம். ஒரே சிவப்பு நிறம். ஆனால் அது ஒரு மாதிரி புரியாத பூராக இருக்குது. ஏன்னா நேற்று ஓவர் நைட் சென்டிமெண்ட் நல்லா இருந்தது. ஏன்னா என்விடியா ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அதனால அந்த என்விடியா ஸ்டாக் ப்ரைஸ் 6% ஏறி நாஸ்டாக்லேருந்து கொரியா தைவான் எல்லாம் பாசிட்டிவ் வரனால நிஃப்டி பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் அப்படியே விழுந்துட்டு கடைசியில் இந்த கேஷில் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் இன்னும் விழுந்து -0.5% இன்னும் கீழே வந்துடுது. பட் எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவாக இருந்தது. மிட் கேப், ஸ்மால் கேப், மைக்ரோ கேப் எல்லாமே. அண்ட் இதுக்கு ஏன் நான் புரியாத புதிர்னு சொன்னேன்னா, டிஐஎஸ் இன்றைக்கி 5000 கோடி வாங்கியிருக்காங்க. என்னது தான் வாங்கினாங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவனுக்கு தான் வலிச்சோம். பிகாஸ் 5000 கோடி வாங்கிட்டு மோஸ்ட் செக்டர்ஸ் எக்ஸப்ட் கன்சியூமர் டூரபிளும் 1 or 2 செக்டர்ஸ் பாசிட்டிவில் இருந்தது. ஃபார்மா, ஹெல்த் கேரு, கொஞ்சம் டிஃபென்சிவ் செக்டர்ஸ். பட் மற்றபடி பார்த்திங்கன்னா எல்லாமே நெகட்டிவில் இருந்தது செக்டர்ஸு. எல்லா கேப்கர் இண்டஸும் நெகட்டிவ்னா நிதி தான் அதுக்கு இன்றைக்கி நிஜமாக காரணம். ஏன்னா 1000 ஸ்டாக் தான் ஏறித்து, 2000 ஸ்டாக் கிட்டத்தட்ட இறங்கிது. ஸோ என்ன அப்படி அவங்களுக்கு சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணிது பார்த்திங்கன்னா, அப்படின்னா பிரெண்ட் க்ரூடோட வேலை ஒன்றும் அந்தளவுக்கு ஒன்று ஏறல. 86.50 $88.50 $2 ஏறிது, ரைட்டா? ஏன்னா ரஷ்யன் க்ரூடில் ஷிப்மெண்ட்டில் கொஞ்சம் ஏதோ தகராறு இருக்குது அப்படின்னு நியூஸ் வந்தோன்னா கொஞ்சம் ஏறிது. இதை நம்ம மெயினாக ஃபால்ட்டு கொடுக்க முடியாது. பட் என்ன சென்டிமெண்ட்டை அஃபெக்ட் பண்ணியிருக்கு எனக்கு நினைக்கிறதுனா, இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட கோர்ட் கேஸ் போட்டதுனால அது ஒரு சென்டிமெண்ட் அஃபெக்ட் ஆகுது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஷேர் ப்ரைஸு 2% மேலே விழுந்து 52 வீக் லோ டச் ஆகிடுச்சு. அது வேறு விஷயம். ஓவரால் சென்டிமெண்ட்டும் இது தான் அஃபெக்ட் பண்ணிக்கணும். இதுபடி எனக்கு வேறு என்னென்னா, சரி, ஒரு சுபாஷ் சந்திரா இருக்கார் இல்லையா, ஜியோட ஓனரு, அவங்க கம்பெனி 22,000 கோடிக்கு டிஃபால்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவர் பர்சனல் கேரண்டி கொடுத்துருக்காரு. அதுக்கு எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ் எல்லா லெண்டரும் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த ட்ரிபியூனல் வந்து சுபாஷ் சந்திரா பர்சனல் கேரண்டி கொடுத்துருக்காருல, நீ 6 கோடி கொடுத்தா போகிறோம். ஏன்னா அவர் இன்சால்வன்சி ஃபைல் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். 6 கோடி கொடுத்தா போகிறோன்னு இருக்காங்க. ஸோ 99.9% லாஸ், ரைட் ஆஃப். ஒரு மாதிரி கோமாளித்தனமாக இருக்குது இல்லை அது. ஸோ அது வேறு மேபி சென்டிமெண்ட் எஃபெக்ட் ஆகிருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். இதுதான் நான் நினைக்கிறேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி அடுத்த நாளைக்கு பார்க்கணுன்னா, இப்போ இந்த ஜாக்சன் ஹோல்னு ஒரு மீட்டிங் நடக்கிறது யூஎஸில். அதுதான் அந்த ஃபெட் கவர்னர்லாம் உட்காந்து பேசி வருஷம் ஒரு கிளியராக டைரெக்ஷன் கொடுக்க முயற்சி போவாங்க. ஸோ இப்போ அந்த மீட்டிங் நடந்துருக்கு. ஸோ அதோட ரிசல்ட் வந்தோடனே இன்டர்நேஷ்னல் செட்டிங் கொஞ்சமாக செட் ஆகும். மற்றபடி இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த மார்க்கெட் இன்றைக்கி வந்து ஒரு மாதிரி நான் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்லாம் ஒரு மாதிரி நர்வஸ் ஆகிட்டாங்க. எஃப்ஐஎஸ் வந்து நேற்று 500 கோடி வாங்கினவங்க இன்றைக்கி 300 கோடி விற்றாங்க. ஸோ அது 500 வாங்கினதும் ஒரு மீனிங் கிடையாது, 200 விற்கிறதும் ஒரு மீனிங் கிடையாது. ஸோ அது வந்து கூட சொல்ல முடியாது. ஸோ இதுதான் இன்றைக்கி நடந்த ஒரு நிலவரம். நாளை சந்திப்போம்.